Very pleasant vanakkam to everyone. I am Revathi Chinnathambi from the Department of Physics. All of you ready for the physics class? Okay, let's come. What do you mean understand from this diagram? Anyone tell me? இந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சரி, நானே கேட்குறேன். இந்த எக்ஸ் கிராஸ் சிம்பிள் யாரை மீன் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எதனால் நம்ம கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் inward along the z axis, inward. What is this? This is a conductor. This conductor only kept in this uniform magnetic field. இதுதான் கடத்தி. இந்த கடத்தியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பி காந்தப்புல வலிமை இருக்கிற சீரான காந்தப்புலத்துக்குள்ளே வச்சுருக்கோம். லென்த் ஆஃப் திஸ் கண்டக்டர் லென்த் ஆஃப் திஸ் கண்டக்டர் எல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். And then minus q magnitude of charge considered in this conductor. The velocity of this negative charge Vd. Already we know this. Whenever a charge placed in a uniform magnetic field perpendicular to the direction of velocity, the Lorentz force will act on this charge. ஒரு மின்னூட்டத்தை சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்போது அந்த மின்னூட்டத்தோட திசை வேகத்துக்கு செங்குத்து திசையில் ஒரு விசை செயல்படும். அந்த விசையை தான் நம்ம என்னன்னு படித்தோம்? லாரன்ஸ் விசைன்னு படித்தோம். தட் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட், தட் இஸ் டினோட்டட் பை FB. Why here force acting downward? Positively charged particle or positive charge keeping inside of the magnetic field means the Lorentz force will act vertically upward. But here we are considered that negatively charged particles, that is negative charge, so that the Lorentz force acting vertically downward. All of you clear with this? ஒரு சீரான காந்தப்புலத்துக்குள்ள ப்ளஸ் கியூ மின்சுமை கொண்ட ஒரு துகளை வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த துகளின் மீது செயல்படுற அல்லது அந்த மின்னூட்டத்தின் மீது செயல்படுற லாரன்ஸ் விசை மேல் நோக்கி செயல்படும். இங்கே நாம் எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர் மின்னூட்டம். அதனால தான் இந்த லாரன்ஸ் விசை கீழ் நோக்கி செயல்படுது. எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இந்த ஏன்றது யார்?
ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் திஸ் கண்டக்டர். எதுக்காக இந்த அவுட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். இந்த எட்ஜ் ஆஃப் தி கண்டக்டரில் வந்து சம் இர்ரெகுலர் ஷேப் இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பார்ட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கண்டக்டரோட ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், இந்த கடத்தியின் குறுக்கு பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சரி. அந்த டயக்ராம்லேருந்தே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு. ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்ன அர்த்தம் இதுக்கு? ஃபோர்ஸ் அப்படின்னா விசை. ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படின்னா மின்னோட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த கடத்தியின் மீது. பிளேஸ்ட் அது எங்கே வச்சுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வந்து எங்கே வச்சுருக்கோம்? ஒரு காந்த புலத்துக்குள்ளே வச்சுருக்கோம். ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையை தான் இப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கடந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா காந்த புலத்துக்குள்ளே ஒரு மின்சுமை பெற்ற துகளை வச்சுட்டு அந்த துகளின் மீது செயல்படுற விசையை கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி வகுப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கடத்தியை சீரான காந்த புலத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த கடத்தியின் மீது செயல்படுற அந்த லாரன்ஸ் விசையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கம். When a current carrying conductor is placed in a magnetic field, the force experienced by the conductor is equal to the sum of the Lorentz forces on the individual charge carries in the conductor. When அப்படின்னா எப்போ? A current carrying conductor அப்படின்னா மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கடத்தி is placed in a magnetic field. அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு காந்த புலத்துக்குள்ளே வச்சுருக்கோம். The force experienced by the conductor is, அந்த கடத்தி உணரும் விசை is equal to, அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா the sum of the Lorentz forces on the individual charge carriers in the conductor. அந்த கடத்தியில் இருக்கிற மொத்த துகளின் மீது அல்லது மொத்த மின்னூட்டம் பெற்ற துகள்களின் மீது செயல்படுற லாரன்ஸ் விசையை கூட்டணும் அப்படின்னா அந்த கிடைக்கிற மொத்த மதிப்பு தான் எதுக்கு சமமாக இருக்கும்? அந்த காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள கடத்தியின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசைக்கு சமமாக இருக்கும். -q அளவு எண் மதிப்பு இருக்கிற ஒரு மின்னூட்டம் காந்தப்புலத்தில் வச்சுருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அதன் மீது செயல்படுற லாரன்ஸ் விசையை வந்து நம்ம Fmன்னு வச்சுக்கிறோம். இது ஒரு மின்னூட்டம் பெற்ற துகளுக்கு அல்லது மின்னூட்டத்துக்கு. இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு முழு கடத்தியவே எடுத்து காந்த புலத்துக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போது அந்த கடத்தியில் இருக்கிற மின்னூட்டங்களோட எண்ணிக்கையை பொறுத்து அதன் மீது செயல்படுற லாரன்ஸ் விசையோட மதிப்பு மாறுபடும். ஒருவேளை அந்த கடத்தியில் n மின்னூட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா
லாரன்ஸ் விசை எதுக்கு சமமாக இருக்கும்? NFMக்கு சமமாக இருக்கும். ஒரு துகளின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசை FM. அப்போ N துகள்களின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசை NFMக்கு சமமாக இருக்கும். அந்த N துகள்களின் மீது செயல்படுற N எண்ணிக்கையில் இருக்கிற துகள்களின் மீது செயல்படுற லாரன்ஸ் விசையோட கூட்டுத்தொகை அந்த கடத்தியின் மீது செயல்படும் மொத்த லாரன்ஸ் விசைக்கு சமமாக இருக்கும். எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே. When a current carrying conductor is placed in a magnetic field, the force experienced by the conductor is equal to the sum of Lorentz forces on the individual charge carriers in the conductor. மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தப்புலத்தில் வைக்கும்போது கடத்தி உணரும் விசையானது அந்த கடத்தியில் உள்ள ஒவ்வொரு மின்துகளின் மீதும் செயல்படும் லாரன்ஸ் விசையின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? கவனிங்க. Consider a small segment of conductor of length dl with cross-sectional area A. Consider அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கருத்தில் எடுத்துக்கிறது, அப்படி இருக்கிறதா கருதிக்கிறது. A small segment of conductor of length dl. கண்டக்டரோட மொத்த நீளம் L. அந்த கண்டக்டரில் DL நீளம் கொண்ட ஒரு சிறிய பகுதியை மட்டும் கருத்தில் எடுத்துக்கிறோம். அந்த சிறிய பகுதி வித் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A அப்படின்னா குறுக்கு பரப்பு A. அந்த கடத்தியோட குறுக்கு பரப்பு A. Consider a small segment of conductor of length DL with cross sectional area A. A குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட DL நீளமுள்ள கடத்தியின் சிறிய பகுதி ஒன்றை கருதிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். கருத்தில் வச்சுக்கலாமா? நல்லது. And current I as shown in the figure. அப்படின்னு என்ன அர்த்தம்? I வலிமை இருக்கிற மின்னோட்டம் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியே அந்த கடத்தி வழியாக பாயுது அப்படின்னு சொல்லி கருதிக்கணும். The free electrons drift opposite to the direction of current. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டுரா எலக்ட்ரான்கள். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டுரா எலக்ட்ரான்கள் drift opposite to the direction of current. கட்டுரா எலக்ட்ரான்கள் மின்னோட்டத்தின் திசைக்கு எதிராக நகர்கின்றன. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கட்டுரா எலக்ட்ரான்கள் பற்றி ஒரு அணு இருக்குது, ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுறோம். நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டமில் பார்த்திங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் ரெஸ்ட்டில் இருக்கும். பட் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் ரெஸ்ட்டில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸும் ரெஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த
அணுக்கரு உட்கருவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும், தன்னோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே ஆர்பிட்ஸில் சுற்றி வருமா? எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். அணுக்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டோட ஆட்டமுக்கு பார்த்தீங்கன்னா கே ஆர்பிட்டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஆர்பிட்டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எம் ஆர்பிட்டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு இருக்கும். இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது எலிமெண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். எலிமெண்ட்டை பொறுத்து கே ஆர்பிட்டில் இருக்கிற, எல் ஆர்பிட்டில் இருக்கிற ஆர் எம் ஆர்பிட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேரி ஆகும். இப்போது இந்த கே ஆர்பிட் அப்படிங்கிறது வெரி க்ளோசர் டு தி நியூக்ளியஸ். எல் ஆர்பிட் அப்படிங்கிறது சம்வாட் அவே ஃப்ரம் தி நியூக்ளியஸ். எம் ஆர்பிட் வெரி லாங் ஃப்ரம் தி நியூக்ளியஸ். கே எல் ஆர்பிட்டை கம்பேர் பண்ணும்போது எம் ஆர்பிட்டுங்கிறது நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப லாங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம், வெளி வட்ட சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லலாம். இப்போது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற புரோட்டானையும் நியூட்ரானையும் புரோட்டான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கே ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஏன்னா மொத்த புரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. இந்த மொத்த புரோட்டானும் சேர்ந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி கட்டுப்படுத்தி வச்சுருக்கும். அதுவே எல் ஆர்பிட் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற புரோட்டான்ஸ் எலக்ட்ரானை கட்டுப்படுத்துகிற அளவு குறையும், ஆனால் கட்டுப்படுத்தி வச்சுருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்கே ப்ரெசண்ட் ஆகும். நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான்ஸ் இருக்குது, ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸுக்கும் புரோட்டான்ஸுக்கும் இடையில் யார் இருப்பா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசண்ட் ஆகும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னா என்னன்னு ஜென்ரலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. எஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ கே ஆர்பிட்ன்றது வெரி க்ளோசர் டு தி நியூக்ளியஸ், எல் ஆர்பிட் சம்வாட் க்ளோசர். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பக்கத்தில் இருக்குது, ஆனால் அது என்ன ஆகுது? கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைய தான் செய்யும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஃபோர்ஸு குறையும். எம் ஆர்பிட் அப்படிங்கிறது இன்னும் லாங்கில் இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அட்ராக்டிவ் நேச்சர் வில் பி டிக்ரீஸ்ட். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அந்த அடிப்படையில் தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எம் ஆர்பிட்டை நான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற புரோட்டானால் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது தன்னிச்சையாக இயங்கக்கூடியது கட்டுரா எலக்ட்ரான்கள். According to the inverse square law, the distance between the nucleus and orbit, which is an electrons revolving around the nucleus, increased means the electrostatic attractive force will be decreased. அதனால தான் வெளிநோக்கி வெளிவட்ட சுற்றுப்பாதைகளில் இருக்கிற எலக்ட்ரானை நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டானால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு என்ன பேர்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கட்டுரா எலக்ட்ரான்கள்.
இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இங்கே வந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கம். The free electrons drift opposite to the direction of current. கட்டுரா எலக்ட்ரான்கள் மின்னோட்டத்தின் திசைக்கு எதிர் திசையில் நகர்கின்றன. ஆப்போசிட் அப்படின்னா எதிர் திசை, டு தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் திசைக்கு எதிர் திசையில் நகர்ந்து போகின்றன. ஸோ தி ரிலேஷன் பிட்வீன் current and magnitude of drift velocity. ரிலேஷன் அப்படின்னு என்னது? தொடர்பு. current I and magnitude of drift velocity VD. drift velocity வந்து VD அப்படின்ற சிம்பிளால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போது மின்னோட்டத்துக்கும் இழுப்பு திசைவேகம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை வந்து நம்ம இழுப்பு திசைவேகம்னு சொல்லுவோம். இந்த இழுப்பு திசைவேகத்துக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்க அப்படின்னா, இது செகண்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. I is equal to NEA VD. என்னங்கிறது யார்? நம்பர் ஆஃப் சார்ஜஸ், எக்ஸ்பெஷலி இங்கே யார்? எலக்ட்ரான்ஸ். E அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் the charge. A அப்படின்றது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். VD அப்படின்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இழுப்பு திசைவேகம். இப்போ N அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட்டு, A அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன நடக்குது இங்கே? I is directly proportional to VD. கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் அதிகமாகும்போது இழுப்பு திசைவேகமும் அதிகமாகும். கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஓகே, if the conductor is kept in a magnetic field B vector, then the average force experienced by the charge in the conductor is. If the conductor is kept in a magnetic field B vector, அப்படின்னு என்ன அர்த்தம்? B காந்தப்புலம் வலிமை இருக்கிற ஒரு காந்தப்புலத்துக்குள்ள கண்டக்டர் அப்படின்னா கடத்தி, கெப்ட் அப்படின்னா வச்சிருக்கும். If the conductor is kept in a magnetic field B vector, then average force அப்படின்னா சராசரி விசை, experienced அப்படின்னா உணர்றது, by the charge in the conductor. யார் அந்த விசையை உணர்றாங்க? அந்த கடத்தியில் உள்ள மின்னூட்டம். If the conductor is kept in a magnetic field B vector, then average force experienced by the charge in the conductor is. இங்கே சார்ஜ் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணுது? எக்ஸ்பெஷலி எலக்ட்ரான்ஸ். மின்னோட்டம் பாயும் இந்த கடத்தியை வந்து காந்தப்புலத்தினுள் வைக்கும்போது கடத்தியில் உள்ள மின் துகள் உணரும் சராசரி விசை. இந்த எக்ஸ்பிரஷனை வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த சமன்பாட்டை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். Fm வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு VD வெக்டார் கிராஸ் B வெக்டார். இந்த சமன்பாட்டை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இதுதான் யார்? எக்ஸ்பிரஷன் ஃபார் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இங்கே ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருந்ததுனால நம்ம F கேப்ஸ் யூஸ் பண்ணோம்.
இங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பிகாஸ் ஆஃப் வி கெப்ட் இன் எ கண்டக்டர். ஒரு கடத்தியவே எடுத்து காந்தப்புலத்துக்குள்ளே வச்சதுனால ஒரு துகளின் மீது செயல்படும் விசையை ஸ்மால் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கியூங்கிறது யார்? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படிங்கிறத இ சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் சைன். எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணல. தட் எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்ரி அப்படின்னு சொல்லி ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த எலக்ட்ரான், கட்டுரா எலக்ட்ரான் வந்து மின்கலத்தோட நேர்மின் சுமையை மின்கலத்தோட நேர்மின் முனையை நோக்கி இயங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால தான் இந்த நெகட்டிவ் சைன் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் மைனஸ் ஈன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி போட்டிருக்கோம். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் B vector. Isn't it? Okay. Listen students, if n is the number of free electrons present in unit volume, small n அப்படிங்கிறது number of free electrons, கட்டுரா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. ப்ரெசன்ட் அப்படின்னா இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இன் யூனிட் வால்யூம். ஓரலகு பருமனில் உள்ள அந்த கடத்தியில் ஓரலகு பருமனில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம ஸ்மால் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நீண்ட நேர்கடத்தி L அப்படிங்கிற நீளம் இருக்கிற ஒரு கடத்தியில் ஓரலகு கன அளவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கியூபிக்கல் அளவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற கட்டுரா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை n அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ nங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தட் கண்டக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். வேர் n இஸ் இங்கேயே சொல்லியிருக்கோம். தி நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் in the small element of volume V is equal to A into dl அப்படின்னு சொல்லி. ஸ்மால் nங்கிறது ஓரலகு பருமனுக்கான கட்டுரா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n சமம் n டிவைடட் பை V. இங்கே கேபிட்டல் N அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? V சமம் A இன்ட்டு dl. Vங்கிறது கன அளவு, ஏங்கிறது குறுக்கு பரப்பு, dl அப்படிங்கிறது அந்த கடத்தியில் நாம் எடுத்துக்கிட்ட ஒரு சிறிய நீளம். கேபிட்டல் N அப்படிங்கிறது V சமம் A dl பருமனில் உள்ள கடத்தியின் சிறு பகுதியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையாகும். யூனிட் வால்யூமில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் ஸ்மால் n. dl லென்த் இருக்கிற dl லென்த்தும் A ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷனும் இருக்கிற அந்த வால்யூமில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கேபிட்டல் N. ஓகே. Hence, Lorentz force on the elementary section of length dl is the product of the number of electrons n is equal to Na dl and the force acting on each electron. Hence அப்படின்னது எனவே Lorentz force on the Lorentz forceங்கிறது Lorentz விசை on the elementary section of dl. dl நீளம் இருக்கிற அந்த சிறிய பகுதி அது. dl நீளம் இருக்கிற அந்த சிறிய பகுதியில் மட்டும் செயல்படுற Lorentz விசை இஸ் அது எதுக்கு சமமாக இருக்கும்? தி ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னா பெருக்கிறதுக்கு ஆஃப் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் எலக்ட்ரான்.
எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையவும் ஒவ்வொரு எலக்ட்ரானின் மீது செயல்படும் அந்த லாரன்ஸ் விசையும் பெருக்கிற தொகைக்கு யார் சமமாக இருப்பாங்க? dl நீளம் கொண்ட அந்த சிறிய பகுதியின் மீது செயல்படுற லாரன்ஸ் விசைக்கு சமமாக இருக்கும். Hence, Lorentz force on the elementary section of length dl is the product of the number of the electrons and the force acting on each electron. எனவே dl நீளமுள்ள கடத்தியின் சிறிய பகுதியின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசையானது அந்த பகுதியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் ஒரு எலக்ட்ரானின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசையையும் பெருக்கினால் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச லாரன்ஸ் விசையை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரானுக்கு F வெக்டார் சமம் மைனஸ் இ இன்ட்டு விடி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால dl லென்த் இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் செயல்படுற லாரன்ஸ் விசைன்னு வரும்போது F கூட இந்த எண்ணை மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? F வெக்டார் இன்ட்டு n இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது மைனஸ் இ இன்ட்டு விடி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இன்ட்டு கேபிட்டல் என்னன்னு கிடைக்கும். இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? NaDlன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே அப்ளை பண்ணிக்கணும். Therefore, the total Lorentz force acting on that small elemental length dl F vector is equal to minus E NaDl into Vd vector cross B vector. Okay. The current element in the conductor is ideal vector is equal to minus ENAVD dl. current element அப்படின்னா மின்னோட்ட கூறு. இந்த கண்டக்டர் அப்படின்னா அந்த கடத்தியோட மின்னோட்ட கூறு IDL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ அது எதுக்கு சமமாக இருக்கும்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் என்னது? ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி I is equal to NaEVDன்னு படிச்சிருக்கோம். இப்போ இங்கே எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால I is equal to minus ENaVD அப்படின்னு சொல்லலாம். இங்கே I கூட யார்? கரண்ட் எலிமெண்ட் அப்படின்றது I அப்படின்னா கரண்ட்டு, ஐடியல் வெக்டார் அப்படிங்கிறது கரண்ட் எலிமெண்ட். அந்த கடத்தியில் இருக்கிற ஒரு சிறிய அளவு மின்னோட்டம் பாயக்கூடிய பகுதி அல்லது சுருக்கமாக மின்னோட்ட கூறு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த I கூட என்ன பண்ணணும்? dl நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஐடியல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு dl மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் ENaVD இன்ட்டு dlன்னு கிடைக்கும். VD வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதணும். Yes or no? Okay. Therefore, the force on the small elemental section of the current carrying conductor is. Therefore அப்படின்னா என்ன சொல்லலாம்? எனவே the force on the small elemental section of the current carrying conductor. small elemental section அப்படின்னா ஒரு சிறிய பகுதி. எது? அந்த கடத்தியில் இருக்கிற மின்னோட்டம் பாயிற சிறிய பகுதியின் மீது செயல்படும் விசை. Therefore, the force on the small elemental section of the current carrying conductor is.
df vector is equal to I dl vector cross b vector. எப்படி இதை எழுதியிருக்கோம்? Thus, the force on a straight current carrying conductor of length L placed in a uniform magnetic field is. Thus, அப்படின்னா என்ன அர்த்தம்? எனவே the force on a straight current carrying conductor of length L, L நீளம் இருக்கிற மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடத்தி உணரும் விசை அது எங்கே இருக்குது? பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சீரான காந்தப்புலத்தில். எல் நீளம் கொண்ட நீண்ட அந்த நேர்கடத்தி அந்த சீரான காந்தப்புலத்தில் உணரும் விசை. Thus, the force on a straight current carrying conductor of length L placed in a uniform magnetic field. சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த எல் நீளம் கொண்ட அந்த நீண்ட நேர்கடத்தி, குறிப்பாக மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நீண்ட நேர்கடத்தி உணரும் விசை F total vector is equal to I, இங்கே எல் வெக்டார் போடணும், I L vector cross B vector. எல்லோரும் இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஜென்ரல் ஃபார்மில் எழுதுங்க பார்க்கலாம். இன் மேக்னிடியூடில் எழுதும் பொழுது எஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பி ஐ எல் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம்? ஆப்போசிட் சைட், டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி and force are mutually perpendicular to one another. ஸோ அதனால் சைன் தீட்டா இங்கே மேக்னிடியூடில் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இன் மேக்னிடியூட் எஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா. எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? ஓகே. So the expression for the force on a current carrying conductor placed in a magnetic field F total is equal to BIL sin theta. Isn't it? Yes. Then special cases, சிறப்பு நேர்வுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். This is very important. If the conductor is placed along the direction of the magnetic field, the angle then theta is equal to 0 degree. If the conductor, ஒருவேளை கடத்தி is placed, வைக்கிறோம் எப்படி? along the direction of the magnetic field, கடத்தியை வந்து ஒருவேளை காந்தப்புலத்தோட திசையிலேயே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தி ஆங்கிள் கோணம் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் இல்லையா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஹென்ஸ் எனவே தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி கண்டக்டர் இஸ் 0. ஹென்ஸ் அப்படின்னா எனவே தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா கடத்தி உணர்ந்த விசை பை தி கண்டக்டர், கடத்தி உணர்ந்த விசை இஸ் 0.
If the conductor is placed along the direction of the magnetic field, the angle then theta is equal to 0 degree. Hence, the force experienced by the conductor is 0. காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக மின்னோட்டம் பாயும் கடத்தியை வைக்கும்போது இவற்றிற்கிடையேயான கோணம் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. எனவே மின்னோட்டம் பாயும் கடத்தி உணரும் விசை சுழியாகும். என்ன காரணம்? தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ சைன் 0 அப்படின்னா 0 மல்டிப்ளைஸ் எனிதிங் வித் 0 மீன்ஸ் 0. So F total is equal to 0. Okay. If the conductor is placed perpendicular to the magnetic field, then the angle theta is equal to 90 degree. Hence, the force experienced by the conductor is maximum, which is F total is equal to BIL. If the conductor, ஒருவேளை அந்த கடத்தி is placed, அப்படி வச்சிருந்தா எப்படி? perpendicular to the magnetic field. ஒருவேளை அந்த மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வச்சிருந்தா then the angle theta is equal to 90 degree. எனவே கோணம் theta is equal to 90 degree. Hence, the force experienced by the conductor, அந்த எனவே கடத்தினால் உணரப்பட்ட விசை is maximum, பெரும மதிப்பாக இருக்கும், which is F total is equal to BIL. அந்த மதிப்பு வந்து BILக்கு சமமாக இருக்கும். ஏன்னா F total is equal to BIL sin theta. Theta is equal to 90 degree. Sin 90 is equal to 1. அப்போ 1 எது கூட மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். Therefore, F total is equal to BIL. The force acting on that current carrying conductor which is placed in that uniform magnetic field will be maximum. All of you got my point? Okay. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்டுனா இது இடது கை. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. When a current carrying conductor is placed in a magnetic field, the direction of force experienced by it is given by the Fleming left hand rule as shown in the figure. FLHR அப்படின்னா Fleming left hand rule. Fleming left hand rule. When a current carrying எப்போ current carrying conductor மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற கடத்தி is placed in a magnetic field, காந்தப்புலத்தில் வைக்கும்போது, எப்போ வந்து மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கடத்தியை காந்தப்புலத்தில் வைக்கிறோமோ அப்போது the direction of the force experienced by it, அந்த கடத்தினால் உணரப்பட்ட விசையின் திசையானது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியின் மூலம் பெற முடியும். சரியா? இந்த டயக்ராம் கவனிங்க. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 ஃபிங்கர்ஸையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த தம் ஃபிங்கர் வந்து வெர்டிக்கலி அப்வேர்டில் இருக்கணும். இந்த 4 ஃபிங்கர் வந்து அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்கணும். இந்த மிடில் ஃபிங்கர் அலாங் டுவர்ட்ஸ் அஸ். இந்த மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணணும்? நம்மளை நோக்கி இருக்கணும். உங்கள் கண்ணுக்கு நேராக இந்த இடது கையோட
பெருவிரலை செங்குத்தாகவும் இந்த ஆள்காட்டி விரலை எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் இந்த நடுவிரலை வந்து உங்களை நோக்கியும் வச்சுக்குங்க. இப்போ இந்த 3 விரல்களையும் உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். குறிப்பாக இது வந்து 2 டைமென்ஷனல் வியூ, இதை இப்படித்தான் வரைய முடியும், இருபரிமாணம். இந்த மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், உங்களை நோக்கி இருக்கணும். அப்போ இந்த எந்த 2 விரல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த விரல்களுக்கு இடையில் இருக்கிற கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 விரல்களையும் நம்ம வச்சுக்கணும். சரியா? சுருக்கமாக பார்க்கலாமா? இங்கே இந்த தம் ஃபிங்கர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதே? ஃபோர்ஸ். 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மிடில் ஃபிங்கர் நடுவிரல் கரண்ட்டு மின்னோட்டத்தோட திசையை குறிக்குது. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? தம் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் the force acting on the conductor. 4 finger points the direction of magnetic field. At the same time the middle finger points in the direction of current which is flowing through that conductor. எல்லாரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்களா? சரி, இப்போ ரூல் என்னங்கிறத படிக்கலாமா? வெயிட். Stretch out forefinger, the middle finger and the thumb of the left hand such that they are in 3 mutually perpendicular directions. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிச் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீட்டி வைக்கிறது அந்த அமைப்பு. 4 ஃபிங்கர் அப்படின்னா ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர்னா நடுவிரல், தம் ஃபிங்கர் அப்படின்னா பெருவிரல், கட்டை விரல்னு சொல்லுவோம். ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா நம்ம இடது கையோட, சச் தட் அப்படின்னா அந்த மாதிரி. எந்த மாதிரி? தீஸ் 3, இந்த 3 விரல்களும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். இந்த 3 விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமாறு நம்ம இடது கை விரல்களை வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல் இந்த 3ம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமாறே நம்ம வச்சுக்கணும். வச்சாச்சா? எஸ் சார் நோ? சரி, வச்சாச்சு. நான் வச்சுருக்கேன் இப்படி தான். இஃப் தி 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இஃப் அப்படின்னா என்னது? ஒருவேளை. இஃப் தி 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் points in the direction of magnetic field. ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் the middle finger in the direction of the electric current. middle fingerங்கிறது நடுவிரல் in the டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் பாயும் திசையையும் குறிச்சிச்சுன்னா தென் தி தம் வில் பாயிண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி கண்டக்டர். எனவே அந்த பெருவிரல் எதை குறிக்கும்? அந்த கடத்தியின் மீது செயல்பட்ட விசையின் திசையை குறிக்கும். இன்னொரு டைம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? ஸ்ட்ரிச் அவுட் 4 ஃபிங்கர், தி மிடில் ஃபிங்கர் அண்ட் தி தம் ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்ட் சச் தட் தே ஆர் இன் 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். இஃப் தி 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மிடில் ஃபிங்கர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட், then thumb will points in the direction of force experienced by the conductor. This is very important 2 mark question. State Fleming left hand rule அப்படின்னு சொல்லி 2 marksல கேட்பாங்க. அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் உள்ளவாறு இடது கையின் ஆள்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் பெருவிரலை நீட்டி வைக்கும்போது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும்
நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் திசையை காட்டும். பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் திசையை காட்டும். இதுதான் ஃப்ளெமிங்கோட இடக்கை விதி. எல்லாரும் இன்னொரு டைம் இதை செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? Okay students, thank you for listening.